ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ இதுக்கான வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னு நீங்கள் ஆல்ரெடி வந்து தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க. சம்மருக்கான ஒரு எசென்ஷியல் திங்ஸ் என்னென்னலாம் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகணும், என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படின்றது எல்லாமே தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா திஸ் இஸ் கீர்த்தனா. ஸோ நான் இந்த சேனலில் வந்துட்டு ஸ்கின் கேர், ஹேர் கேர், மேக்கப், மினி விளாக்ஸ் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வந்து போட்டுட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டங்குன்னு வந்துடும். ஸோ நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோ வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப வந்து வெயில் அடிக்குது இப்போவே. ஸோ இப்போவே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சம்மர் வந்து உங்களுக்கு செம்மையாக சூப்பராக வந்து வைபாக வந்துட்டு போகும். மறக்காமல் எல்லா திங்ஸ்க்கான லிங்க்குமே என்னோட பயோவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மரில் வந்து ரொம்பவே ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த ஸ்வெட்டில் இருந்து நிறைய பேட் ஆர்டர்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகும். அது நமக்கும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்துட்டு அது ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு பேடான இம்ப்ரெஷன் வந்து க்ரியேட் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்காது. அது நீங்கள் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான எனி பாடி மிஸ்ட் ஆர் பர்ஃப்யூம் எதனா நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்ல இருந்து எடுத்துருக்க ஒரு பாடி மஸ்ட். இந்த ஒரு பாடி மஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர் மிக்ஸ்டு ஒரு மாதிரி வந்து சம்மர் வைபியான ஒரு பர்ஃப்யூம் இது. ஸோ பர்ஃப்யூம் இல்லை, சாரி, பாடி மஸ்ட். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாடி மஸ்ட் வந்து போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பர்ஃப்யூம்ஸ் கூட வந்து ட்ரை பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ, பர்ஃப்யூம்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் வந்து அதுக்கு அஃபோர்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம வந்து பர்ஃப்யூம் பாடி மஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பல்ஸ் பாயிண்ட்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த பாடி மஸ்ட் வந்து ரொம்பவே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பொதுவாக நம்ம அப்ளை பண்ணுறத விட அது இன்னமும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். பாடி மஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பர்ஃப்யூம் கொண்ட ஒரு பாடி லோஷன் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் அமேசிங். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு காம்போ மாதிரி நல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி வந்து வாங்கி தரும். ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பாடி லோஷனும் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஒன்றா கூட வந்து பேர் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இதுவுமே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம் ரோலான் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாய்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு கேர்ளாக இருந்தாலுமே சரி, ஒரு அண்டர் ஆர்ம் ரோலான் தயவு செஞ்சு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ஆர்ம்ஸில் இருந்தால் மேக்ஸிமம் அந்த ஸ்வெட்டெல்லாம் இருந்து ரொம்ப அந்த ஸ்மெல் வர வந்து ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணி நீங்கள் அந்த ஸ்மெல் வந்து வேறு யாருக்கும் போகக்கூடாது, அவங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பஸ்லலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு வந்துட்டு இதெல்லாம் வந்து கேர் பண்ணி கரெக்டாக வந்து போட்டு போங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன்லேயே ஒருத்தவங்களுக்கு அந்த மூஞ்சி சுளிக்கிற மாதிரி வந்து பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். பஸ்லலாம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கோம் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அண்டர் ஆர்ம் ரோலான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு சம்மர் சீசனில் கண்டிப்பாக வந்து அண்டர் ஆர்ம் ரோலான் போடாமல் வந்து வெளியே போகாதீங்க. அது ரொம்பவே வந்துட்டு அந்த ஸ்மெல் வந்துட்டு கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா கார்மசிலேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் சன்செட். இதுலேயுமே இன்னொரு ஒரு வேரியன்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சம்மர்னு சொல்லிட்டு வரும். ஸோ நீங்கள் ரெண்டுத்துல எது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதிரி ஃப்ளோரல் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்வீட்டான ஒரு ஸ்மெல் வந்து ஆட் பண்ணும் உங்களுக்கு. இதோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பெருசாக இருக்கும். நம்ம ஒன் டைம் வந்து அப்ளை பண்ணாலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹோல் அண்டர் ஆர்மே வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது. பர்சனலி நான் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன். ஸ்மெல் வைஸ் இஸ் டூ குட். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 95% வந்து இல்லை நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 5% வந்து எக்ஸென்ஷியல் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நோ ஆல்கஹால். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அண்டர் ஆர்ம் ரோலான் இல்லை பாடி லோஷன் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ஆல்கஹால் ஃப்ரீயாக இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இரிட்டேஷன், இச்சிங் வந்து இருக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஆஃப்டர் நீங்கள் வந்து ஷேவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து அண்டர் ஆர்ம்ஸ் ரோலான்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்துட்டு ரிஃப்ரெஷிங்காக ஒரு மாதிரி நல்லா மாய்ஸ்சரைட்டாக வந்து வச்சுக்கும். ஸோ உங்களோட அண்டர் ஆர்ம்ஸை. ஸோ அதுக்காக தான். ஸோ ஒரு நல்ல ஒரு அண்டர் ஆர்ம் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஸ்வெட் ஆகும். நம்ம எப்படி போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, எங்கே போனாலுமே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ அந்த ஸ்வெட்டை வந்து நீங்கள் துடைக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு கர்ச்சிப் வந்து கேரி பண்ணிட்டு போவீங்க. அதுவுமே ஓகே தான். பட் இந்த மினி ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கோங்க. ஸோ எப்போல்லாம் வேணுமோ நம்ம இதிலேருந்து எடுத்து வந்து நம்மளோட ஃபேஸ்ஃபுல்லாக வந்து தொடச்சிக்கலாம். ஸோ இது என்னமோ ஐ திங்க் வந்து 10 or 15 ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஒரு பண்டலாக வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சம்மர்லலாம் அப்பப்போ வந்து ஸ்வெட் ஆகிட்டு எதில் துடைக்கிறது பதில் இந்த மாதிரி வந்து டிஷ்யூ வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு திங்.
கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸுமே வந்து இதை கேர்ள்ஸ்னு இல்லை, ஈவன் பாய்ஸ் கூட வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு மினி டிஷ்யூ வந்து கேரி பண்ணிட்டு போங்க வெளியே போனீங்க அப்படின்னா. சம்மர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக விடுறோம், இல்லை ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து இந்த பேக்லலாம் ரொம்ப வந்து ஸ்வெட் ஆகும். ஸோ எனக்குலாம் ஓகே, குட்டி ஹேர் இதை விட லாங்கான ஹேர்லாம் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப வந்து இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான கிளட்ச் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ எப்போ தான் நீங்கள் வெளியே போகிறீங்களோ ஸ்வெட் ஆகுதோ டக்குன்னு வந்து ஒரு கொண்டையை போட்டு அப்படியே வந்து போயிடலாம். அண்ட் தென் அங்கே போயிட்டு வந்து நீங்கள் ஹேர் ஸ்டைலாக வந்து பண்ணிக்கலாம். இட்ஸ் டூ குட். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கும் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ட்லலாம் நம்ம இப்படியே விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வெயில் பட்டு ஸ்பிளிட்டன்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அதுவுமே வந்துட்டு நீங்கள் தூக்கி பன் போட்டிங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் வராமல் இருக்க நம்ம வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு நல்ல ஒரு கிளட்ச் வந்து கேரி பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது ரொம்பவே வந்து சம்மர்னு இல்லை, இது பொதுவாகவே வந்துட்டு எல்லாருமே டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக வந்து கேரி பண்ணுற ஒரு திங் தான். ஸோ நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப மேண்டிட்டரியான ஒரு திங். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுறீங்களோ பண்ணலையோ என்னமோ ஒன்று, பட் நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பிகாஸ் இது இப்போ இல்லைனாலுமே ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து சொல்லியிருப்பாங்க சன்ஸ்க்ரீன் போடுங்க. உண்மையாகவே சன்ஸ்க்ரீன்னால தான் வந்துட்டு உங்களோட ஸ்கின் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களால் நல்லாவே வந்து பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு சன்ஸ்க்ரீன் தான் நான் வந்து ஆக்வாலஜிக்காக தான் சொல்வேன். ஸோ இல்லை D10 UV சன்ஸ்க்ரீன் இது. ஸோ இந்த ஒரு சன்ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலரானிக் ஆசிட் ப்ளஸ் வந்து செரி டொமேட்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ செரி டொமேட்டோ பொதுவாகவே நம்மளோட ஸ்கின்னில் இருக்க டேனை வந்து ரிமூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும். ஹைலரானிக் ஆசிட் நம்மளோட ஸ்கின்னை இன்னுமே ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே இருக்கனால இந்த சன்ஸ்க்ரீன் டேம் ஷோர் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கின்னுக்கு வந்து இது வந்து செட் ஆகும். டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டட் இது வந்து UVA UVB அந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே வந்து கொடுக்குது. ப்ளூ லைட் ப்ரொடெக்ஷனுமே இருக்குது. நம்ம நிறைய வந்து ஸ்க்ரீன் பார்க்குறோம், ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதனால கூட நமக்கு வந்துட்டு ஸ்கின் பிக்மெண்டட் டேன்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கம்மி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக AM ரொட்டீனில் நம்ம ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது இட்ஸ் டூ குட். வந்து ஸ்டார்டிங்லாம் வந்து போடலை, இப்போ தான் ரீசெண்டாக வந்துட்டு இதோட அருமை எல்லாம் புரிஞ்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இட்ஸ் ரியலி கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது உண்மையாகவே உங்கள் ஸ்கின்னுக்கு ஒரு நீங்கள் கொடுத்துக்கிற ஒரு கிஃப்ட் மாதிரி தான். இந்த ஒரு சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா சன் ரொம்ப வந்து அடிக்குது. நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா SPF 15 PA++ வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இது ஒரு நோ ஒயிட் காஸ்ட், நோ கிரீஸ்னஸ், இது எல்லாமே வந்து பண்ண போகுது இந்த ஒரு சன்ஸ்க்ரீன். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் நிறைய சன்ஸ்க்ரீன் இருக்குது, பட் இது எனக்கு பிடிக்கும் அப்படின்றனால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே லாஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மருக்கு எல்லாருமே சொல்லக்கூடியது தான், ஒரு வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக வந்து கேரி பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு தண்ணி வாங்கி குடிக்காதீங்க. அது குடிக்காதீங்கன்ற மீன்ஸ் நீங்கள் மேக்ஸிமம் நிறைய இடத்துக்கு போகும்போது நம்ம தண்ணி வாங்க இருக்காது நமக்கு. ஸோ வேறு இடம் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் காலேஜே போனால் கூட கண்டிப்பாக ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க. பரவாயில்ல, நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் தான் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகணும்ல, இல்லை காலேஜுமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ நல்ல ஒரு வாட்டர் பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போங்க. தண்ணி வந்து குடிச்சிட்டே இருங்க. ரொம்பவே இந்த ஹைட்ரேட்டடாக மெயின்டைன் பண்ணுங்கள் உங்களோட பாடியை. இல்லை அப்படின்னா உங்கள் பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ வந்து நேச்சுரலாக வர அந்த க்ளோலாம் கூட வந்து ரொம்பவே வந்து கம்மியாகிடும். ஸோ மேக்ஸிமம் நிறைய தண்ணி குடிங்க. எவ்வளோ வந்து வாட்டர் இன்டேக் பண்ண முடியுமோ அவ்வளோ வாட்டர் வந்து இன்டேக் பண்ணுங்கள். வாட்டர் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்னை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டேம் ஷுவர் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஆச்சு 3 லிட்டர் வந்து குடிக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து டார்கெட் மாதிரி வச்சு நீங்கள் செட் பண்ணி குடித்தாலுமே வந்து ஓகே தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி வந்து குடிச்சிக்கோங்க. இப்போ நான் லைட்டாக குடிச்சிக்க முடியல. இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பியூட்டி ரிலேட்டட் கான்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடியே. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இடையில பார்க்கலாம். பாய்.